உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. ஆந்திர பிரதேச மாநிலத்தில் முதல்வராக 4வது முறையாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார். ஆந்திர மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. மொத்தம் உள்ள 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் 164 தொகுதிகளில் இக்கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற சபை தலைவராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆந்திர மாநில ஆளுநர் அப்துல் நசீரிடம் கூட்டணி கட்சியினர் கடிதம் வழங்கினர். அதன் பேரில் சந்திரபாபு நாயுடுவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அப்துல் நசீர் செவ்வாய்க்கிழமை இரவு அழைப்பு விடுத்தார். விஜயவாடா விமான நிலையம் அருகே கேசரப்பள்ளி எனும் இடத்தில் சுமார் 14 ஏக்கர் பரப்பளவில் பதவியேற்பு விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தேர்தலில் சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணியில் இருந்த நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாணுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடுவின் அமைச்சரவையில் ஜனசேனா கட்சியில் இருந்து 3 பேரும், பாஜகவில் இருந்து ஒருவரும் இடம்பெற்றுள்ளனர். ஆந்திர முதல்வரின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ஜே.பி. நட்டா, நிதின் கட்கரி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.